வணக்கம் நண்பர்களே. பரீட்சையில் எப்படி வெற்றியை நிச்சயமாக்குவது என்ற ஒரு ரகசியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க போகின்றோம். முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் அல்லது டாப்பர் ஆக வேண்டும் என்பது அது அல்ல முக்கியம். தேர்வு எழுதினால் வெற்றி நிச்சயமாக்கப்பட வேண்டும். தோல்வி இல்லாத நிலை உருவாக்குவதே எங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது. அப்படியானால் எந்த தேர்வு எழுதும் பொழுதும் இந்த 5 காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக, வீடுகளிலிருந்து தேர்வு எழுதச் செல்லும் அந்த வேலையிலே கூடிய மட்டும் வீணானவைகளை பேசாமல் படித்தவற்றை மனதில் சிந்தித்து செல்ல வேண்டும். இதன் மூலம் நம்முடைய எனர்ஜியை காத்து கொள்ளலாம். இரண்டாவதாக, விடைத்தாள் வாங்கின உடனே கண்களை மூடி இறைவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். இதன் மூலம் ஒன்றை அறியலாம், ஞானத்தை மற்றும் வெற்றியை கொடுப்பது இறைவன் என்று. மூன்றாவதாக, நன்கு தெரிந்த கேள்விகளை முதலில் எழுத வேண்டும். இதன் மூலம் தெரியாத கேள்விகளுக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான்காவதாக, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக 15 நிமிடம் முன்பாக தேர்வு எழுதுவதை நிறுத்திவிட்டு எழுதியவற்றை சரிபார்க்க வேண்டும். இதன் மூலம் மதிப்பெண் குறைவதை தவிர்க்கலாம். கடைசியாக, கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பாக பரீட்சை முடித்தாலும் கடைசி வரை உட்கார்ந்திருக்க வேண்டும். நேரம் பொன் போன்றது. இவைகளை கடைபிடிக்கும் பொழுது வெற்றி உறுதியாக்கப்படும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இவைகளை சொல்லுங்கள். நேரம் உங்களுக்கு கிடைத்தால் தொடர்ந்து கேளுங்கள். நான் உங்கள் சதீஷ்குமார், குவைத் தேசத்திலிருந்து. இந்த 5 காரியங்களை சுருக்கமாக ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக, வீட்டிலிருந்து பரீட்சை எழுத செல்லும் இடம் வரை கூடிய மட்டும் பேசாமல் செல்ல வேண்டும். இது ஒரு நல்ல பழக்கம். பேசும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நம்முடைய எண்ணங்கள், மனது மற்றும் நம்முடைய சரீரம் சஞ்சலப்படும். வேண்டாத காரியங்களை நினைக்க தோன்றும். கவன சிதைவு ஏற்படும். படித்தவைகள் மற்றும் மனதில் உள்ளவைகள் சிதறும். அதோடு அவைகளை ஒருமுகப்படுத்த முடியாத நிலை உண்டாகும். மறந்து போகக்கூட பல வேளைகளிலே நாம் பேசுவது காரணமாக அமைந்துவிடும். எனவே கூடிய மட்டும் வீணாக பேசாமல் படித்தவற்றை மனதில் சிந்தித்து கொண்டு செல்ல வேண்டும். வெற்றி நிச்சயம். இரண்டாவதாக, ப்ரே டு காட். எல்லாவற்றிலும் இறைவனை முதலில் வைக்க பழகி கொள்ள வேண்டும். எனவே பரீட்சை எழுத துவங்கும் பொழுதும் இறைவனிடம் வேண்டுதல் செய்துவிட்டு துவங்க வேண்டும். அப்பொழுதே நாம் அறியலாம், இறைவன் மட்டுமே ஞானத்தையும் வெற்றியும் கொடுக்கிறவர் என்று. இதை எப்பொழுதும் மனதில் கொள்ள வேண்டும். இதனை எல்லா மதத்தினரும் செய்யலாம். காரணம், இந்த உலகத்தில் தனியாக நின்று வெற்றி கொள்ள முடியாது. இறைவனை துணையாக கொண்டே உலகத்தை ஜெயிக்கலாம், வெற்றி கொள்ள முடியும். மூன்றாவதாக, நாம் எழுத துவங்கும் பொழுது நமக்கு தெரிந்த கேள்விகளின் பதிலை முதலில் எழுத வேண்டும். ஏனென்றால், நன்றாக தெரியாத கேள்விகளுக்கு சற்று அதிக நேரம் கொடுத்து சிந்திக்கலாம். எனவே முதலில் வினாக்களை படித்துவிட்டு அதில் நன்றாக தெரிந்த கேள்விகளை பென்னில் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கொள்ளலாம். பிறகு சற்று குறைவாக தெரிந்தவற்றை பென்சில் மார்க் பண்ணிக்கொள்ளலாம். பென்னில் மார்க் பண்ணினவற்றை எழுத துவங்க வேண்டும். இதன் மூலம் நேரம் அதிகமாக தெரியாத கேள்விகளுக்கு செலவிட முடியும். அப்படி செய்யும் பொழுது குறிப்பிட்ட நேரத்திற்குள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை எழுதிவிடலாம். அநேகர் பல வேளைகளில் என்ன செய்வார்கள் என்றால், தெரியாத கேள்விகளை முதலில் எழுத துவங்குவர். அதனாலே நேரத்தை செலவிட்டு பின்பு தெரிந்த கேள்விகள் எழுத துவங்கும் பொழுது கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிடும். இதனால் தோல்வியே மிஞ்சும். எனவே தெரிந்தவற்றை முதலில் எழுத துவங்க வேண்டும். வெற்றி நிச்சயம். நான்காவதாக, 15 நிமிடம் முன்பாக எழுதுவதை நிறுத்த வேண்டும். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே. பிறகு எழுதின கேள்விகளின் பதிலை மற்றும் அதற்கு எழுதப்பட்ட நம்பர்ஸ் போன்றவற்றை சரிபார்க்க வேண்டும். பதிலை மேலோட்டமாக பார்த்து முடிந்தால் இன்னும் தேவையான வரிகளை சேர்க்கலாம். இது தேர்ச்சியை நிச்சயப்படுத்தும் செயலாகும். அநேகர் என்ன செய்வார்கள் என்றால், நம்பர்ஸை தவறாக போட்டிருப்பார்கள். அதை சரி செய்யாமல் விடுவது நிமித்தம் அவர்களுடைய தோல்வி நிச்சயமாக்கப்படுகிறது. எனவே சிறிய தவறு எதிர்காலத்தையே இருளாக மாற்றிவிடும். ஆகவே கூடிய மட்டும் செக் அவுட் பண்ண வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. வெற்றி நிச்சயம். ஐந்தாவதாக, கடைசி நேரம் வரை அமர்ந்திருந்து நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது எப்படி எனில், பரீட்சை சீக்கிரத்தில் முடித்தாலும் அமர்ந்திருந்து பதிலை நினைவுபடுத்த வேண்டும்.
நேரத்தை பயன்படுத்த வேண்டும். மனதில் கொள்ள வேண்டும். ஒரு முறை பரீட்சை எழுதுகின்ற அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தால் திரும்ப செல்ல முடியாது. அநேகர் என்ன செய்வார்கள் என்றால், நான் முதலில் முடித்தேன் என்று காண்பிப்பதற்காக சீக்கிரத்தில் எழுதிவிட்டு விடைத்தாளை கொடுத்துவிட்டு வெளியே வந்து விடுவர். பிறகு விட்ட கேள்விகளின் பதில் நினைவுக்கு வரும், ஆனால் எழுத முடியாத நிலையை நாம் பார்க்கலாம். எனவே கடைசி நிமிடம் வரை எக்ஸாம் ஹாலில், அதாவது பரீட்சை எழுதும் இடத்தில் அமர்ந்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும். வெற்றி நிச்சயம். இந்த 5 காரியங்களை மனதில் கொள்வோம், வெற்றி நிச்சயம் பெறுவோம். சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். 1, வீட்டிலிருந்து பரீட்சை எழுத செல்லும் இடம் வரை வீணாக பேசாமல் படித்தவற்றை நினைவுபடுத்தி கொண்டு செல்ல வேண்டும். இது நிமித்தம் வெற்றியை உறுதிப்படுத்தலாம். 2வதாக, வினாத்தாள்கள் வாங்கின உடனே இறைவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். வெற்றியும் ஞானம், உயர்வு எல்லாமே இறைவனிடமிருந்து வருகிறதாக இருக்கிறது. 3வதாக, நன்கு தெரிந்த கேள்விகளுக்கு பதிலை முதலில் எழுத வேண்டும். இதன் மூலம் அதிகமான நேரம் பெற்று குறைவாக தெரிந்த கேள்விகளுக்கு செலவிடலாம். 4வதாக, கொடுக்கப்பட்ட 3 மணி நேரம் 15 நிமிடம் முன்பாகவே எழுதுவதை நிறுத்தி எல்லா கேள்விகளின் நம்பர்ஸை சரிபார்க்க வேண்டும். இதன் மூலம் தோல்வியை தவிர்க்கலாம். 5வதாக, பரீட்சை எழுதி சீக்கிரத்தில் முடித்தாலும் கொடுக்கப்பட்ட நேரம் வரை அமர்ந்திருக்க வேண்டும். நேரம் பொன் போன்றது. இவைகளை செய்யும் பொழுது வெற்றி நிச்சயமாகும். நல்லதை சிந்திப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். இதன் மூலம் நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி நண்பர்களே.